என்ன கலர் பிடிக்கும்? கிரீன் கலர் பிடிக்காது. கிரீன் கலர் பிடிக்காதா? ஹலோ, என்ன பண்ணிருக்கீங்க? டிவி பார்க்குறேன். ஓ, என்ன சேனல்? சன் டிவி. இப்போ கே டிவி. இப்போ இப்போ என்ன சேனல்? சொல்லுடி, இப்போ என்ன சேனல் சொல்லு. இப்போ நான் டிவி ஆஃப் பண்ணிட்டேன். ஹலோ, இந்நேரம் நான் யாருன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறத கேட்கலன்னா என்ன நடக்கும்னு தெரியும். இப்போ ஒழுங்காக நான் சொல்கிறத கேளு. முடியாது முடியாது, வைடி ஃபோனை. என்னை மீட் பண்ணணும்னு சொன்னில, இப்போ பார்க்கலாமா? உன் பின்னால் தான் நிற்கிறேன், திரும்பி பாரு. இப்போ பாருடா. டே, எனக்கு சூப்பராக ஒரு ஹாரர் ஸ்டோரி வேணும். ஹாரர் ஸ்டோரி தானே, நிறையா தெரியும். ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லலாம். பொண்ணை கொண்டாங்க. அந்த பொண்ணு வந்து அவளை கொண்டவங்கள பேயா பழி வாங்கிறதுக்காக பேய்னா பழிவங்க மட்டும்தான் வருமா? அதெல்லாம் இல்லை, உண்மையாக நடந்திருக்கணும். அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லு. உண்மையாக நடந்தது. உண்மையா? இங்கே கூட ஒன்று நடந்துச்சு. எங்கே? இதோ இந்த வீட்டில். இங்கே என்ன நடந்துச்சு? இந்த வீட்டுக்குள்ளே மனோஜ்னு ஒரு பையன் இருந்தான். அவன் கடைசியாக ஒரு பொண்ணு கூட ஃபோனில் பேசியிருக்கான். அப்புறம் என்னாச்சுன்னு தெரில, உள்ளே எதையா பார்த்து பயந்துட்டானோ, ஃபிட்ஸ் வந்து செத்துட்டான். அவன் செத்து ஒரு வாரம் இருக்கும். இப்போவும் அவன் உள்ளே கத்துற மாதிரி பேசுகிற மாதிரிலாம் சவுண்டு கேட்குதான். சில பேர் அது பையனோட ஆவின்றாங்க, சில பேர் அந்த பையனை கொன்னதே ஒரு ஆவின்றாங்க. உண்மையாக உள்ளே என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரில. ஆனால் போலீஸ் எவ்வளோ தேடியும் உள்ளே அந்த பையனோட ஃபோன் கிடைக்கல. இப்பயும் அந்த ஃபோன் உள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஐயோ பார்த்துட்டானே. சரி. நான் போனதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போனீங்களா? உங்களை எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? பத்தாததுக்கு அந்த ஃபோனை வேறு எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. இப்போ அந்த ஃபோன் நம்மகிட்ட இருக்கிறதுனால நமக்கு என்ன வேணால் நடக்கலாம். அந்த பையனோட ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த ஃபோனை பற்றி நான் விசாரித்தேன். அவன் கடைசியாக ஃபோனில் பேசின பொண்ணு பேர் நிவேதானும், அந்த ஃபோனை அவனும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து கீர்த்தின்னு ஒரு பொண்ணு வீட்டில் எடுத்துகிட்டு வந்ததாகவும் அவன் சொன்னான். இப்போ அந்த பொண்ணு செத்து 2 வாரம் ஆச்சுன்னு சொன்னான். அப்புறம் நான் அந்த பொண்ணு வீட்டுக்கும் போய் விசாரித்தேன். அவங்களும் அந்த பொண்ணு கடைசியாக நிவேதான்னு ஒருத்தி கூட பேசினதாக சொன்னாங்க. பேசிகிட்டே மாடியிலேருந்து கீழே குதிச்சு அவள் இறந்து செத்துட்டாலாம். அங்கே தேடி பார்த்தும் அந்த ஃபோன் அங்கே கிடைக்கல. அந்த ஃபோன் யாருது, இந்த நிவேதா யார், இன்னும் தெரியல. நீ சொன்னதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போனேன். நீங்கள் எதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனீங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் அந்த வீட்டுக்கு போனனால தான், இந்த செல்லை எடுத்தனால தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. என்னது? நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த ஃபோன் கீர்த்திகிட்ட தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. அவளுக்கு நிவேதான்னு ஒரு கால் வந்துச்சு. கால் வந்த அப்புறம் மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து செத்துட்டான். அவ செத்து 1 வாரம் கழிச்சு மனோஜுக்கு இந்த ஃபோன் கிடைச்சிருக்கு. அவனுக்கும் நிவேதான்னு கால் வந்திருக்கு. அவனும் ஃபிக்ஸ் வந்து செத்துட்டான். அவன் செத்து 1 வாரம் கழிச்சு எனக்கு இந்த ஃபோன் கிடைச்சிச்சு. எனக்கும் நிவேதான்னு கால் வந்தா என்ன ஆகும்?